நண்பர்களே, இந்தியாவில் ஒரு பிரபலியமான ஒரு பேங்க், இந்த பேங்க் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஏடிஎம் சென்டரில் போய் உங்களால் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ மூலியமாக அலசி ஆராயலாம். அதுக்கு இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான ஒரு பேங்க். இது அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு பேங்க் சொல்லலாம். இந்த பேங்க் தான் 2018 அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. யாரெல்லாம் சிப் இல்லாத ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறீங்களோ அவங்க உடனே அந்தந்த கிளை பேங்க்குக்கு போய் சிப் வச்ச ஏடிஎம் கார்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னது தான் நிச்சயம். நம்ம மக்கள் தொகை 130 கோடி. அதில் எவ்வளவு சந்தாதாரர்கள் வந்து இந்த எஸ்பிஐயில் இருப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லா வேலைகளையும் விட்டுட்டு பேங்கோட வாசலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட டேட் வந்து மார்ச்சோட முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 2019 மார்ச்சோட முடியுது. அதுக்குள்ளே சிப் இல்லாத ஏடிஎம் கார்டை சிப் வச்ச ஏடிஎம் கார்டை நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த பழைய சிப் இல்லாத ஏடிஎம் கார்டு உங்களுக்கு செயல்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முடிச்சுட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏடிஎம் கார்டு இல்லாமலே உங்களால் ஏடிஎம் சென்டரில் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 16,500க்கு மேற்பட்ட ஏடிஎம்மில் உங்களால் ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்ததுன்னா அதில் யோனோ எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு 6 டிஜிட் நம்பரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அதோடு சேர்த்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, மொபைல் நம்பரை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பணம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத அதில் செட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. டைரெக்டாக ஏடிஎம் சென்டருக்கு போகிறீங்க, அந்த பின் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை வந்து யாருக்கு பயனுன்னா, டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். டெக்னாலஜியை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த சிப் வச்ச ஏடிஎம் கார்டு தாங்க பெஸ்ட்டு. நேராக போனோமா, கார்டை உள்ளே சொருகுனோமா, நமக்கு தேவையான பணத்தை எடுத்தாமா, போய்கிட்டே இருந்தோமா அப்படிங்கிறது இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த புது ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உள்ள ட்ரெண்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நண்பர்களே, ஆண்ட்ராய்டில் நல்லா கரைச்சி குடிச்சிருப்பீங்கள, அவங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற ரீட் மோரில் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீட் மோர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஷாப் பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும், பில் பே பண்ண முடியும், ரீசார்ஜ் பண்ண முடியும், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதே போல் ரயில்வே டிக்கெட் புக் பண்ண முடியும். இன்னும் ஏராளமான விஷயங்களை இந்த யோனோ எஸ்பிஐயில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி செயல்முறையை உங்களால் நடத்த முடியும். இது இல்லாமல் சமீபத்திய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாங்க, வாட்ஸ் நியூன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும் யோனோ மூலியமாக. கிட்டத்தட்ட 16,000க்கு மேலே உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்மில் டெபிட் கார்டு இல்லாமல் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் மூலியமாக உங்களால் ஏடிஎம் சென்டரில் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் சமீபத்திய அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த பொன்னான வாய்ப்புகளை வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்திக்கோங்க. என்ன நண்பர்களே, ஏடிஎம் கார்டு இல்லாமல் உங்களால் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா கூட அன்லைக் பண்ணிக்கோங்க, பரவாயில்லை.